Hi viewers, welcome to my channel Developing Ideas. இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ஸ்டைல் ஹனி சிக்கன். ஹனி சிக்கன்னே இதில் ரொம்ப பெரிய இன்க்ரீடியண்ட்டோ இல்லை ரொம்ப நேரம் டைம் ப்ராசஸ்க்கோ ஆகும்னு கிடையாது. இது வந்து ஒரு சிம்பிளாக ஒரு 30 மினிட்ஸில் நீங்கள் வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு டிஷ் தான். ஸோ இப்போது ஹனி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஹனி சிக்கன் செய்யறதுக்கு நான் இங்கே 250 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 4 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு ஃபிங்கர் சைஸில் ஜிஞ்சர் எடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஒரு ஸ்பூன் சோயா சாஸ். இந்த சோயா சாஸ் நார்மலாக நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸில் எடிபிளாக கிடைக்கிறது. ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கனில் எல்லா சிக்கன்லையும் நல்லா கோட் ஆகிற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர். கார்ன்ஃப்ளவர் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நம்ம சிக்கன் வந்து கிறிஸ்பியாக கிடைக்கிறதுக்காக ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க. ஸோ 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் வந்து ஒரு பேன் எடுத்து அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சிக்கனை வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு பீஸ் சிக்கனை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் சிக்கனாக நீங்கள் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிக்கன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வெந்துருச்சு. ஸோ எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலராக இருக்குது. இப்போது நான் ஒரு கடாய் இல்லைனா பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு இஞ்சியும் பூண்டையும் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் டொமேட்டோ கெச்சப். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், அப்புறமா 2 ஸ்பூன் ஹனி. நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஹனி அதிகமாக தேவைன்னா நீங்கள் 3 to 4 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஹனி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிட்டு
இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த ஃப்ரை பண்ண சிக்கன் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா சிக்கன் பீசஸ்லேயும் நல்லா இந்த சாஸ் வந்து கோட் ஆகுற மாதிரி இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ஹனி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சிம்பிளான ஹோம் ஸ்டைல் ஹனி சிக்கன் ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.